மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. அதாவது எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணாங்க, நிஷாவுக்கு பாராட்டு விழா நடத்துறோம். அவ இப்ப என்ன சாதிச்சுட்டாலும் பாராட்டு விழா நடத்துறோம். அவங்க கை தட்டினப்ப கூட நான் வலிக்கலக்கா, கட்டின புருஷன் கை தட்டுறாங்க. அவங்கெல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு வரல, தேவலாம கண்டா பத்தி பேசாத. எப்படி அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தான் நீ கூட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தான் 100 ரூபாய் கூட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, உனக்கு ஃபேன்ஸ் மீட் வைக்கலங்கிறதுக்காக நீ பேசாத. இரு, இங்க பாரு, அரக்கம்னா எப்படி இரு. His name is John C. இப்படி டர்ன் பண்ணா Dress தொங்க போடுறதுக்கு ஒரு கம்பி வச்சிருக்கா, அது இடிக்கும். இப்படி குனிஞ்சு அப்படியே போய் அந்த கக்கூஸ்குள்ள இப்படியே உட்கார்ந்துடணும். யார இப்படி இப்படி திரும்பினீங்க வச்சுக்கங்களே. சோத்த வச்சிட்டு கக்கூஸ்னு பேசாதடி. ஆளுக்கு ஒரு மீனை கையில எடுங்க. இருங்க, சரி நீங்களும் எடுங்க. கடைசியா மாமா உனக்கு எப்ப மீன் வாங்கி கொடுத்தாரு? அவர் எங்க வாங்கி கொடுக்கறாரு? அவர் வெஜிடேரியனியா? ஒரு தாய் மகளுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுறேன். இப்ப ஊட்டுறதுக்கு நீ எவ்வளவு அழுவ எனக்கு தான் தெரியும். ஐயோ, இறால் போதே. அம்மா, அட பாவி. அவங்க விரல் இருக்கா பாருங்க, இருக்காங்க. அதாவது எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணாங்க, நிஷாவுக்கு பாராட்டு விழா நடத்துறோம். அவ இப்ப என்ன சாதிச்சுட்டாலும் பாராட்டு விழா நடத்துறீங்க. இல்ல, அவளுக்குன்னு ஒரு ஓடிட்டாளா, அவளுக்குன்னு ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. சரி, எங்கதான் இருக்கு, நம்மளும் போய் பார்ப்போம். என்ன எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அக்கா, நீ பேசுனதுக்கு அவங்க கை தட்டினப்ப கூட நான் வலிக்கலக்கா, கட்டின புருஷன் கை தட்டுறாங்க. எத்தனை மேடையில நீ அவரை வந்து போட்டு போட்டு தாக்கியிருப்பேன். இந்த மேடையெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மாமா வரல, ஓ மாமா வந்திருக்காருங்கிறதுனால என் மாமா வரலம்மா. ஏன் அவரை விட்டுட்டு வந்த? என்ன செய்யறது, அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ இருப்பா. அவரை விடுக்கா, அவர் எதுக்கு நமக்கு? அதாவது அவர் எதுக்கு நமக்கா? கொலை பண்ணி விடுவாங்க ஒன்று. என் தம்பி பரிதாபத்துக்குரியவர். அங்கே பாரு, ஏதோ உட்காரணும் மேலும் உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நம்ம ஃபண்ணுக்கா ஏதாவது தீபாக்கா வந்தால் பண்ணணும்னு சொன்னாங்கப்பா, அதுக்காக ஒரு பள்ளியாச்சு இல்லையாமா? சரி, இப்போ வந்து இவ்வளோ நேரம் வராத ஒரு சிரிப்பை இப்போ 2 பேர் முகத்திலேயே பயங்கரமாக நாங்கள் வர வைக்கட்டுமா? எப்படி வரவைப்பா, அதுக்கான ஐட்டம்ஸ் எங்க கிட்ட இருக்கு. இப்போ எப்படி சிரிப்பு வரப்போது மட்டும் பாருங்க. ஐயா, என்ன சாப்பாடு போட்டியாயா? சாப்பாடு இருக்கு, அது ஓபன் பண்ணி உங்க கையாலே ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம். இருங்க இருங்க இருங்க, அதுக்கு முன்னாடி பிரியாணி வச்சிருப்பிய. நீங்க கெஸ் பண்ணுங்க 2 பேரும், யார் அந்த கரெக்டான ஒரு ஃபுட்டின்னு பார்க்கலாம். ஐயோ அக்கா, பிரியாணி மாதிரியும் இருக்கு. பரோட்டாவா? ஆஹா, என்னக்கா உங்க மோப்ப சக்தி கம்மி ஆயிட்டு இருக்கா? மீன் குழம்பா? மீன் குழம்புடி. மீன் குழம்பு. இவ்வளவு மீன் குழம்பு வச்சுட்டு எங்க 2 பேத்தையும் பகிர்ந்து சாப்பிடுன்னு சொல்றேன். பகிர்ந்தெல்லாம் சாப்பிட சொல்லல, நான் கெஸ்ட். நான் வந்து எனக்கு நீங்க ஏன் கெஸ்ட்? நீங்க உங்களுக்கு தானே நீங்க நான் பண்ணீங்க. கெஸ்ட். அவங்க தான் நீ கெஸ்ட். நீ விருந்தோம்பல் பண்ற, அதாவது அது எனக்கு கொடுக்கல. நீ வந்து நான் வந்து அடைச்சுறேன் பேசாம இருந்து சொன்னேன். இங்க வந்து எனக்கு தான் வந்து ஃபேன்ஸ் மீட் நடத்துறாங்க, அதனால எனக்கு நீ அந்த பக்கம் திரும்பி பாரு. சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கலாம் ஒரு 10 பேரை கூட்டி வந்திருக்காங்க. வேற யார் இருக்காங்க? அவங்கலாம் ஒண்ணு கூட்டிட்டு வரல, சும்மா தேவலாம கண்டா பத்தி பேசாத. எப்படி அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தான் நீ கூட்டி வந்திருக்காங்க. அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தான் 100 ரூபாய் கூட்டி வந்திருக்காங்க. இங்க பாரு, உனக்கு ஃபேன்ஸ் மீட் வைக்கலங்கிறதுக்காக நீ பேசாத. இரு, இங்க பாரு, அரக்கம்னா எப்படி இரு. அவங்க கூப்பிடலடி. அடியே போட்டுருக்காங்க அந்த மேலே. கூப்பிட்டது நாடி. ஓ, அத பார்த்தேன். ஏண்டா லம்ம பண்ணும்போது ஒருத்தர் சிரிக்க மாட்டேங்கிறான், நிஷா பண்ணும்போது மட்டும் ஓ ஓடு கை தட்டுறாங்க. கூப்பிடல, யாரும் வரல. இது வந்து அநியாயமா இருக்கு. அவளுக்காக 4 பேர் அவ கூட்டு வரும்போது, என்ன கூப்பிடும்போது எனக்காக ஒரு 4 பேரை ஏன் கூட்டிட்டு வரல? சரி, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கூட ஒரு 4 பேரை கூட்டு வந்து இடத்தை அடைச்சிருப்பேன். என்ன தங்கம், உயிரை குடுக்குறியா நீ? எனக்கா அவளுக்கா? ஐயோ லூசு. அப்ப பாரு, நீ காசு கொடுத்து கூட்டு வந்த, காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை தீபாக்கா கூட்டிட்ட. அவன் தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் மேடை போட்டது.
நீ எப்ப கிளம்புவ அவன் மேடை கழட்டலான்னு உட்காந்துருக்கான். ஐயா அப்படியா ஐயா? இங்க இருக்கிற 15 பேருமே ரெடியா கூட்டிட்டு வந்து ரெடிமேடு. நினைச்சேன் மேடை கொஞ்சம் சும்மா என்னடா நம்ம ஏறனோடனே ஆடுதேன்னு நினைச்சேன். இருமா, மனசாட்சி இல்லாம எடுக்காதம்மா. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, உங்க வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க, நீங்க சாப்பிடுவீங்களா வந்தவங்கள நான் எப்பவுமே சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு தான்க்கா கொடுப்பேன். அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்களாம். அதுல சாப்பிட்டுட்டு கூட அவன் வச்சிருக்கிறதே ஒரு வாய் வச்சிருக்கான். இது எப்படியா யாரா இந்த அளவு குழம்பு செஞ்சு? வச்சிருக்கிறது யாருன்னு ருசி பார்த்து நான் சொல்லணுமா? அதுக்கு ஒரு வாய் இந்த பேர் குழந்தை பிள்ளைக்கு கொடுக்குறேன். நான் டயட்ல இருக்கையில யாராவது சொன்னானா இல்லையா? அக்கா, நீங்க இப்ப உங்களை வந்து நாங்க என்ன நினைச்சோம், நயன்தாராவும் த்ரிஷாவும் ஒரே ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஐயா அந்த அதனால- பேரை சொல்லாதயா, எனக்குமே பாவம் அது த்ரிஷாவுக்கு கெட்ட பேர் ஆயிரும். வேணாம். இந்த பாட்டை சொல்லிட்டாங்க, நான் சொல்லும் போதே இந்த பாட்டை போட்டுருந்தா சொல்லிட்டாங்க என்கிட்ட. அவங்க நயன்தாரான்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் நாம வாங்குற அந்த 5-10 இதெல்லாம் தேவையா? சரி ஓகே வந்துச்சிங்க பாருங்க. நீங்க சொல்றீங்கன்னு உங்களுக்காக பானையில எல்லாம் வந்து இருக்கு மீன் குழம்பு. போகும்போது பானை ஏத்திட்டு போயிருவா. அப்படியே ஒரு இல்ல, டெஸ்டிங். குழம்பு குடிக்கணுமா, சாப்பாடு இவ்வளவு வச்சிருக்கான். மீன் குழம்ப வந்து சாப்பாடு இவ்வளவு பானையில வந்து குழம்பு. குடுத்துட்டானாப்ல. எப்படி இதை நாங்க 2 பேரும் ஊத்திக்கிட்டோமா வயித்துக்குள்ள? நீங்க first ஊத்திட்டு அவன் ஏற்கனவே கோழி கூட்டு மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்கான். அப்ப அதுல யாரு அந்த கோழி குட்டை கொடுத்தது? இந்த ரூமுக்குள்ள போகும்போது இப்படி போனதுயா, அங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி டேர்ன் பண்ணா அங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கா, அது இடிக்கும். இப்படி டேர்ன் பண்ணா ட்ரெஸ்ஸை தொங்க போடுறதுக்கு ஒரு கம்பி வச்சிருக்கா, அது இடிக்கும். இப்படி குனிஞ்சு அப்படியே போய் அந்த கக்கூஸ்குள்ள இப்படியே உட்காந்துடணும். வேற இப்படி இப்படி திரும்பினீங்க வச்சுக்கோங்களேன். சோத்தை வச்சுட்டு கக்கூசுன்னு பேசாதடி. ஆட்டுக்கு நான் வந்து என்னது ஆட்டும் ஆகட்டும். மதிக்கிறேன். அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டா எனக்காக உள்ள கடந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்காக இல்லம்மா, அடுத்தது ஏதாவது ஒரு பேட்டி கீட்டின்னு ஒரு 50,000 அப்ப எனக்காக அந்த கக்கூசுக்குள்ள நீ கஷ்டப்படலையா? உனக்காக யாராவது கஷ்டப்படுவாங்களா? அடி அப்ப எந்திரிச்சு போ. இல்ல, உனக்காக தான் கஷ்டப்பட்டேன். சரி, உனக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை புரிஞ்சுட்டு கலாட்டால அடுத்த ப்ரோக்ராமுக்கு என்னை புக் பண்ணிட்டாங்கம்மா. சூப்பர்க்கா. என்ன பண்ணணும் இப்போ? சாப்பிட ஆரம்பி 2 பேரும் மாத்தி ஊட்டி விடலாம். சாப்பிடலாம். சரி உங்க 2 பேர் ஆளுக்கு ஒரு மீனை கையில எடுங்க. 2 அக்கா இருங்கக்கா. சரி நீங்களே எடுங்க. ஏற்கா கடைசியா மாமா உனக்கு எப்ப மீன் வாங்கி கொடுத்தாரு? அவர் எங்க வாங்கி கொடுக்குறாரு? அவர் வெஜிடேரியன்யா. எங்க அப்பா என்ன எல்லா பொருத்தமும் பார்த்தாரு, இந்த சாப்பாடு பொருத்தம் மட்டும் பார்க்காம விட்டுட்டாரு. ஏன்னா அவர் ஒரு இட்லி சாப்பிடுவாரு, இது ஒரு குண்டா இட்லி சாப்பிடும். அக்கா மீனே மௌத்தால மாதிரி வச்சிட்டாங்க. மீனுக்குள்ள அன்னைக்கெல்லாம் ஒரு எங்க ப்ரொடக்ஷன்ல தங்கம் மீனை ஃபுல்லா தின்னுட்டு ஏதோ ஒண்ணு குத்துதுக்கு முள்ளோட முழுக்கிருக்கு. கொஞ்சம் முள்ளெல்லாம் எடுத்து வெளியில போடுக்கா, பிஸ் அது. அக்காவுக்கு முள்ளு குத்திடக்கூடாதுன்னு கரெக்டாக ஒரு மீனை வாங்கி இந்த பாருங்க தனியாக எடுத்து வச்சுட்டேன். அக்கா முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு நீ செருப்பு போட்டு வந்திருக்கலாம்ல. ஓ மதுரமுத்து லைட்டா வந்துட்டு போறாருக்கா. அவரை கொண்டு வராமா பாவம். சரி எப்படி செட்லலாம் எப்படி யார் அதிகமா இந்த ஒரு ஃபுட்டி அந்த விரும்பி சாப்பிடுறது அதெல்லாம் எப்படிக்கா? அக்கா நல்லா சாப்பிடுவா. தீபாக்கா தான். நானும் அக்கா ஒண்ணா சாப்பிடுவோம். 2 பேரும் இப்போ கொஞ்சம் டயட்ல இருக்காப்ல. ஒல்லி ஆயிட்டு இருக்காங்க. ஆமாம், மூவிக்காக அப்படியே குறைக்க வந்துச்சேன். ஆனா பியூர் டயட் இல்லை தங்கம். நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். அக்கா வந்து நிறைய சாப்பிட மாட்டா. அதாவது சாப்பாடை வந்து தங்கம் இப்போ இப்போ டபக்கர் எடுத்து சாப்பிட்டால அந்த ரசிச்சு சாப்பிடலன்னா அந்த சாப்பாட்டுக்கான அருமை. நீங்க இந்த அரிசி யாரோ நமக்காக அறுவடை பண்ணது, இந்த மீன் யாரோ பிடிச்சது, இந்த இறால் யாரோ கொடுத்தது, இந்த மீன் யாரோ சமைச்சது, யாரோ ஒருத்தர் போட்ட பிச்சையை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை படப்படப்படன்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிடும் போது ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். அதை எப்படிங்கிறத நான் அவளை நிறைய டைம் பார்ப்பேன். நிறைய பேர் நாங்கள் ஃபூடினோன்னே என்ன பண்ணுறாங்கய்யா, எல்லா ஷோலையும் வந்து ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொண்டு வந்து வச்சிடுறானுங்கம்மா. வெறுத்து போயிட்டு, அக்கா இவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் இதை சாப்பிடணும். சாப்பாடை வந்து நல்லா எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு பறக்கா வட்டி மாதிரி அவுக்குன்னு தின்னு முழுங்கவும் முடியாமல் கொட்டவும் முடியாமல். சரி அக்கா இப்போ ஒரு சின்ன ஒரு டாஸ்க் உங்களுக்கு. நீங்க வழக்கமா நீங்க அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுற மாதிரி அந்த சாப்பாடை எடுத்து பிசைஞ்சு கிசைஞ்சு எனக்கு ஒரு பிரச்சனை, நீங்க சாப்பிட கூடாது. அவங்களுக்கு ஒரு அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும். அவளுக்குன்னா டீசெண்டா பணைவா, எனக்குன்னா அப்புறம் நல்லா இருக்கியாட்டு இப்படி பெனஞ்சு இப்படி லிப்ஸ்டிக் போயிரும். அதான் எனக்கு தெரியாது. பாருங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன டீசெண்டா பேசஞ்சு கொடுக்குற அவ்வளவுதானே. இந்த உருண்டை மாதிரி ஒண்ணு பிடிப்பாங்களே பசுபதி படத்துல, அந்த மாதிரி ஒரு உருண்டையை பிடிச்சு கொடுங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு சோறு வெந்திருந்தாங்க. அந்த சோறு இன்னொரு ஒரு கரண்டி தான் போடுங்களேன்டா. கொஞ்சம் இறா வச்சு கொஞ்சம் மீன் வச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலா ஒரு அது எல்லாத்தையும் உனக்கு தருவானுங்க. ஒரு தாய் மகளுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டுறேன். இப்ப ஊட்டுறதுக்கு நீ எவ்வளவு அழுவுன்னு எனக்கு தான் தெரியும்.
ஐயோ இறால் போதே. ஐயா ஒரு வாய் ஊட்டியாச்சு, அடுத்த வாய் நீங்க சாப்பிட்டு அடுத்த வாய் நீங்க ஊட்டணும்ல, அந்த ஒரு எண்ணமே வர மாட்டேது உங்களுக்கு. அவ ஊட்டின மாதிரி நான் ஊட்ட மாட்டேன். நான் எப்படி ஊட்டுறேன்னு மட்டும் பாரு. தான் கொண்டாந்தாங்க. கருவாடு வேற வச்சிருந்தாங்களே, நான் பார்க்கலையே. இனி அந்த ஊறுகாய் எடுத்து நக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அந்த கருவாடை எடுத்து அதுக்கு மேல வச்சு எங்களை விட நீ பெரிய காமெடியான வருவேன். எவன் அந்த டைலாக் சொல்லுது? ஐயோ அவனும் கலாட்டா கேமராமேன் தான். அப்ப இவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப திறமையானவங்கள பக்கத்துல வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஐயா இத சொல்லவே இல்ல. நீங்க எனக்கு ஊட்டணும்னு தானே சொன்னீங்க. உனதான் பெரிய உருண்டையா எதிர்பார்க்கிறோம். என் புள்ள கூட இப்படிதான் வெறுப்பேத்தி திம்மா அதே மாதிரி திங்கா கொண்டாப்ப. வண்டலூர் தெரியுதுக்கா, வண்டலூரே தெரியுதுக்கா. சரி உனக்காக அந்த கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தேன். அம்மா அட பாவி, உங்க விரல் இருக்கா பாருங்க. இருக்கா? விரல விடுறா ஒரே வாயில. எனக்காக ஆசையா எடுத்துருக்காங்க. உனக்காக ஆசையா எடுத்துக்கமா. நல்லா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கா? சூப்பர். அப்பா போதுமா? நீ சாப்பிட்டுரு. வேணுமா? நிஜமாலுமா பசியோட தான் இருக்கு. எப்படி பொறுமையா அப்படி ரசிச்சு சாப்பிடு. நீ கேட்டுட்டு கேட்டுட்டே அப்படி ஏன் தம்பி சாப்பிடு. ஃபேன்ஸ் மீட் எனக்கு கூட்டு சாப்பிட கூட்டு வந்தீங்களா? தானே? சரி. பொறாமப்படாது. அடுத்தது எனக்கு கூட ஃபேன் மீட்டிங் வைக்கலாம். ஊர்ல இருந்து 10 பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு ரெடி ஆயிரு. 10 பேரை கூட்டிட்டு வர மாட்டேன் உன்ன மாதிரி. எனக்காக வர்றதுக்காக பறிச்சுக்கிட்டா பாருங்க. வா. வாளே தான் கையை தூக்கிருக்கான். அந்த பிள்ளை கீழே பியூட்டி பார்லர் வச்சிருக்கு. கீழே இருந்த பிள்ளை மேல சேர் ஃப்ரீயா இருக்கேன்னு கூப்பிட்டே வந்துச்சு. பியூட்டி பார்லர்ல இல்லாத சேரா உட்கார்றதுக்கு எப்படியெல்லாம் கூப்பிட்டு ஆள் சேர்த்துருக்கேன்னு பாத்துக்க. ஒரு நீயாவது கக்கூசுக்குள்ள கஷ்டப்பட்ட, நான் ஆளுக்கு கஷ்டப்பட்டேன். ஸோ ஆல்ரைட் கார். ஸோ நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிங்கன்னா எப்பவுமே அந்த ஒரு நகைச்சுவைக்கும் சரி ஒரு சந்தோஷத்துக்கும் பஞ்சமே இருக்காதுன்னு நிரூபிச்சிட்டீங்க. கண்டிப்பா. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லார் முகத்திலையும் தெரியுது. ஏய் சந்தோஷம் எல்லா முகத்திலையும் தெரியுது. அவ சாப்பிடுறது யாருக்காவது தெரியுது? உண்மையிலே சொல்றேன், நிஷான்ற ஒருத்தி என் வாழ்க்கையில வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தது நான் பண்ண புண்ணியத்துல ஒன்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன், சிலர் யாராவது ஒருத்தவங்க அவங்ககிட்ட அன்பா இருந்தா அவங்களுக்காக உயிரை கூட கொடுத்துருவாங்க. நிஷா உயிரை கூட கொடுப்பா. எனக்காக படங்கள் கூட நடிக்காம அக்காவுக்காக சாப்பிடு. ஏற்கனவே வருஷத்துல ஒரு படம் தான் எனக்கு வருது. உன்ன மாதிரி வருஷம் பூரா படம் பண்றவன் நான் கிடையாது. நீ என்ன வருஷம் பூரா இன்கம் டாக்ஸே 2 கோடி கட்டுறியாமே? அப்படியாக்கா? ரீசனை விட பெரிய கார், ஒரு நீளமான ஒரு கியா கார்னிவல் வாங்கினாங்கன்னு கேள்விப்பட்டேன். 500 சொன்னல, 500 அவரெல்லாம் டிப்ஸ் கொடுத்துட்டு போவாரு. அவெல்லாம் பாரு ஆடி கார் வாங்கியிருக்கா போன வாரம். இதெல்லாம் எப்பமா கனவுல கண்டியா? இல்ல அவங்க தான் சொன்னாங்க டிரைவர்ன்றது வெளியே இல்லையா, இவங்களுக்கு டிரைவரா. இவங்களுடைய காரை ஓட்டிட்டு போயிட்டு ஸ்பாட்ல வச்சா இவங்க இந்தாங்க செலவுக்கு ஒரு டீக்கு ஒரு 500 ரூபா வச்சுங்க அப்படி கொடுப்பேன். அந்த ஒரு 500 ரூபா தம்பி உன்னை நான் வேற மாதிரி நினைச்சேன். நீ வேற மாதிரி ஆளுடா. இல்லக்கா சொல்றேன். ஐயா மக்களே ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அவ சொல்றது எல்லாமே கனவுல பார்த்த விஷயம். அது பழிக்கட்டும்னு வேணுங்களே ஒழிய எரிஞ்சிடாதீங்க, ஏக்க விட்டுறாதீங்க. அக்கா பாவம். சாப்பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது அவள் மனசு மாதிரியே. உண்மையிலே சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டணுங்கிறதுக்காக சொல்லலை. அவள் எப்பேற்பட்ட ஒரு வீட்டில் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னைக்கு 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கானா அது அவளுடைய முழு உழைப்பு. நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. சில நேரம் அவள் கண் கலங்கியும் சொல்லியிருக்கிறா. அந்த கண் கலங்குதல் இருக்குல்ல, இந்த மாதிரி மனசார அழுதவங்களுக்கு கடவுள் ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, ஒரு நாள் சிரிக்க வைப்பேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் ஃபுல்லாக சந்தோஷம்தான், எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். தமிழக மக்களையும் நான் சும்மா சொல்லக்கூடாது. ஒரு சிலர் பண்ணுற தப்பில் எல்லாரையும் நம்ம ஏன்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் தனியாக சொல்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியால் தான் நான் அன்றைக்கி திங்கிற இந்த சாப்பாடு. அதை நான் சொல்லுவேன். ஏன்னா தீபாக்காவுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் போட்ட கமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் நடிக்கிற அத்தனை திரைப்படங்களும். என்றைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, என் தம்பிமார்களாக இருக்கட்டும் தங்கச்சிமார்களுக்கு அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி நிஷா நன்றி கடன் பட்டிருக்கா. இந்த நட்பு என்றைக்குமே பிரியாது. ஏன்னா இன்றைக்கி சாப்பாடை கையில் வச்சுட்டே பேசுகிறேன். நான் சொல்கிற வார்த்தை அத்தனையும் உண்மை. நிஷா நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய ஆளாக வருவேன். நிஷா சினிமா
நிறைய நகைச்சுவை நடிகர்களுக்காக காத்துட்ருக்கு. என்டர்டைன்மெண்ட் ஒன்று மாதிரி பண்ணுற பிள்ளைங்க கண்டிப்பாக ஃபீல்டில் இருக்கணும். என்றைக்கு ஜெயிச்சிட்டே இருப்போம். ஏன்னா மக்கள் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு தான் அதுக்கு காரணம். ஐயா, உங்கள் அன்பால் நான் அன்றைக்கி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை ஒளியேற்றி வச்ச நீங்கள் எல்லாருமே என்றைக்கும் சந்தோஷமாக நல்லா இருக்கணும் ஐயா. நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ வாட்டர் கர்வாட். ஃபைனலாக நீங்கள் என்ன சொன்னீங்க? இவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. டான்ஸ் சொல்லி தராங்க போது ஃபைனலா இவங்க ஒரு 2 பேரும் ஒரே ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடணுமா வேணாமா? அது கூட இல்லனா அப்புறம் என்னது, ஒரு ஸ்டேஜ் நிறைய போயிருமா? இப்ப தெரியுதா அவங்க ஏன் சோறு போட்டாங்கன்னு? எனக்கு தெரியுது. எல்லாரும் நான் பரதநாட்டிய கலைஞர் தெரிஞ்சுக்க போன ஒரு பெரிய வித்தகர் நினைச்சிட்டு எங்க போனாலும் பரதநாட்டிய பாட்டா போட்டு விட்டுறாங்க. இந்த பாட்டெல்லாம் நான் வாழ்நாள்ல கேட்டதே இல்லை. சரி, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிடுறேன். அதுக்கு வேற என்ன சொல்றாங்க கமெண்ட்ஸ், இந்த அக்கா எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்டெப் போடுறதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வாட்டி வேற பாட்டு போடு. இந்த வாட்டி நாங்க பரதநாட்டியம்லாம் எதிர்பார்க்கலக்கா. இறங்கி ஒரு குத்து எதிர்பார்க்கறோம். இறங்கி குத்துனாலும் ஒரே ஸ்டெப் தான் போடுறேன். 4 ஸ்டெப் தான் தெரியும். அதுதான் ஆடுவேன். சரி, அந்த 4 ஸ்டெப்பே இப்ப கூட போடலாம். எஸ், ரெடி. ஆமா. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஒரு இரவு மார்ச் 8, 2024 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை.